இந்த கருப்பு அங்கி செஞ்சிச்சுன்னு கேக்குறீங்கல்ல, என்ன செயலுங்கிறது உங்களுக்கு சொல்றேன். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு தலைமை மருத்துவமனைகள் இருந்தது. ஆனா எங்கேயாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் இருந்ததா உங்களுக்கு தெரியுமா? எம்ஆர்ஐ ஸ்கேன்னா தென் மாவட்டத்துல எதை தலையில அடிபட்டுருச்சு, மிகப்பெரிய அளவுக்கு கண்ணுல பாதிக்கப்பட்டுருச்சு, மூளையில பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு பாத்தீங்களாக்கு இருக்கிற எல்லா தென் மாவட்டத்தில் கூட அனைத்து மாவட்டங்களுடைய தலைமை மருத்துவமனை என்ன பண்ணுவாங்க, ரெஃபர் டு மதுரை ராஜாஜி மருத்துவமனை. இங்க அங்கிருந்து வர்றதுக்குள்ள அந்த எமர்ஜென்சில ஆக்சிடென்ட் ஆகி தலைக்காயம் ஏற்பட்ட நபர்கள் இறந்துருவாங்க. இதெல்லாம் கவனத்தில் எடுத்துதான் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்துல அனைத்து தலைமை அரசு மருத்துவமனையிலையும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு தொடுத்தோம். என்னடா அது யோசிச்சோம், சிந்திச்சோம், எங்கேயுமே எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லையா? எம்ஆர்ஐ ஸ்கேன்ங்கிறது வந்து 10,000க்கு மேல செலவு பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தொகை. அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு மாவட்ட தலைமை மருத்துவமனை இல்லாம இருக்குதா? மிகப்பெரிய கேலி குத்தா இருக்குன்னு சொல்லிட்டு தான் 32 மாவட்டத்துக்கும் கலாய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு தலைமை மருத்துவமனைக்கு சென்று நாங்க ஆய்வு மேற்கொண்டு எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் சட்ட முனைவர் டாக்டர் அழகுமணி ஐயாவோட இணைந்து கிட்டத்தட்ட ஒரு 3 குழுவா பிரிஞ்சு 32 மாவட்டம் சென்று நாங்கள் கலாய்வு மேற்கொண்டு நாங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். மாண்புமிகு நீதியரசர்கள், அன்றைய இருந்த நீதியரசர், பெரும் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நீதியரசர், மக்களுக்காக வாழ்ந்த நீதியரசர்கள் பல பேர் இருக்காங்க. அதுல இவர் முக்கியமான நபர் ஐயா ஏ செல்வம் அவர்கள் வந்து 4 மாதத்துல அனைத்து தலைமை மருத்துவமனையிலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கணும். ஏன்னா அது பர்பஸ். அப்படி அது அடிபட்டுச்சுனாக்கு உடனே ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுக்கணும்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்களை ஆம்புலன்ஸ்ல கொண்டு வரதுக்குள்ள இறந்துருவான். அப்ப அந்தந்த மருத்துவமனையில எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு வரணும். கொண்டு வந்தோம். 100 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்து இப்ப அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளது. இந்த வழக்கறிஞர் குழு தான் போராடி ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். நன்றி, வணக்கம்.